ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வெள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன்ட்ட வந்து நீதிபதி கேட்டுட்ருக்குறாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வேலன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து வேலனுக்கு எதிராக அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க சில ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. அதை நீதிபதி பார்க்கும்போது அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீரசேகரனோட கதையை முடித்த நேரம் வந்து இந்த நேரம், அதுக்கு அப்புறமா தான் வந்து வேலன் அங்கே போனது. அதனால வேலனுக்கும் வீரசேகரனோட கதை முடிஞ்சதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இது எல்லாமே வந்து வெள்ளைக்கோட்டு போட்டவங்க கொடுத்த ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கொடுக்கவும், இது கேட்டதுமே வேலனும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணவே இல்லையா அப்படின்னு ஜானகி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் வீரசேகரனோட கதையை முடிச்சது ஜானகி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகியும் வேலனும் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வீரசேகரனோட கதையை வேற யாரும் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி கொடுத்த ஆதாரத்தில் இருக்குது. அதில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அவங்க வீரசேகரன் வீட்டுக்கு வேற ஒருத்தர் வந்து போயிட்டு அவர் வராரு. அவர் யாருன்னு சரியாக அடையாளம் தெரியல, ஆனால் இவர் தான் வந்து வீரசேகரனோட கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு வள்ளி வந்து அந்த ஆதாரத்தை கொடுக்கவும், இது கேட்டதுமே நீதிபதி வந்து வேலனை வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க போலீஸ்காரங்கிட்டே சொல்லவும் இந்த மாதிரிக்கு நீதிபதி தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து அவங்க வெளியே வராங்க. வந்ததுமே அவங்க வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வள்ளி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு வள்ளி அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானையும் கேட்குறாங்க, வள்ளி நான் இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், அப்போ வேதநாயகியோட கணவரும் சொல்கிறாங்க, வள்ளி இதெல்லாம் எப்படிமா நீ கண்டுபிடிச்ச, என் கூடயே தான் நீ இருந்துட்டு இருந்த, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளிட்ட எல்லாருமே கேட்கும்போது அப்போ வள்ளி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது வீரசேகரனோட ரிப்போர்ட்டை வந்து என்ன நடந்துச்சு, என்ன எப்படி அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது தான் வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொன்னதை வச்சு இதுதான் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லவும், உடனே எனக்கு வந்து அம்மா அந்த இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுது. அப்படி இருக்கும்போது இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரிக்கெல்லாம் எனக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிது அப்படின்னு வள்ளி சொல்லவும், இதை கேட்டதுமே அவங்க வேலனும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரசேகரனோட கதையை யார் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வருது, வேதநாயகி மேலே தான் வருது. ஏன்னா வீரசேகரனோட கதை முடியணும்னு நினச்சோம்னா அது வேதநாயகி மட்டும்தான், வேற யாருமே வந்து அவனுக்கு எதிரானவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வேதநாயகி தான் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வேதநாயகியோட கணவரும் சொல்றாங்க, ஆமா வள்ளி நீ சொல்றது கரெக்டு தான், ஏன்னா வீரசேகரனோட கதையை முடிச்சாதான் ஜானகி மேல பழிய போட முடியும், அப்பனா தான் ஜானகியை உங்க அப்பாட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க முடியும், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது எந்த அளவுக்குன்னு உண்மைன்னு தெரியல, ஆனால் எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து வேதநாயகி மேலே தான் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலனோட ஜானகி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அப்போ ரத்தினவேல் வந்து வேலனை பார்க்குறாங்க, இவன் இப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே வேதநாயகி சொல்கிறாங்க, இவன் இப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அவங்க ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது இவன் வேலன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் வந்து வள்ளி வந்து அவள் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வேதநாயகி சொல்கிறாங்க, ஓஹோ இது எல்லாத்துக்கண்ணும் இந்த வள்ளி தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்க. எப்படியாவது இவன் உள்ளே போயிடுவான், இதோட இவங்களோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இங்கே என்னன்னா இந்த மாதிரிக்கு வேலன் வெளியே வந்துட்டானே, அதுவும் வள்ளியெலாம் காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே ரத்தினவேலுக்கிட்ட வந்து அவங்க வள்ளி சொல்கிறாங்க, அப்பா வேலன் மேலே எந்த தப்புமே கிடையாதுப்பா, அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது உடனே வேதநாயகி சொல்கிறாங்க, அவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி ஏதோ வெளியே வந்திருப்பான், ஆனால் இது எல்லாத்துக்கு காரணம் அவனாக தான் இருப்பான், ஏன்னா அப்படின்னா தானே ஜானகி உன் கூட சேர்த்து வைக்க முடியும், அதுக்காக தான் இவன் எல்லாமே பண்ணியிருக்கிறான், வீரசேகரன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாக்கி கண்டிப்பாக ஜானகியும் வீரசேகரனும் இந்த ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து வேலனை போட்டு இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த இதுக்கு மேலே நீங்கள் வேலன் மேலே எந்த வித சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா வேலன் பண்ணலைன்னு நீதிபதியே தீர்ப்பு வழங்கிட்டாரு, அதுக்குள்ள ஆதாரத்தையும் நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீங்கள் வேலனையோ எங்கள் அம்மாவை பற்றி சொன்னீங்கன்னா அப்புறமா நல்லா இருக்கிறது பார்த்துக்காங்க அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதனைக்கு கோவத்தோட நேரம் ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே அவங்க எரிச்சல் அடைகிறாங்க, இந்த வேலன் உள்ளே போயிடுவான், இதோட இந்த ஜானகியை நம்ம வந்து கதையை முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த வேலன் வெளியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் வரவும் என்னம்மா அப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரசேகரனோட கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிடலான்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டாக்கி
இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும், என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ வீரசேகரனோட கதையை இவங்க முடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வேதநாயகி வந்து அவங்க முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ரஞ்சித் கேட்கும்போது அப்போ மறக்கும்போது வேதநாயகி வந்து சில விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரஞ்சித் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா வேதநாயகியோட கணவர் அங்கே வராங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து வீரசேகரனை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க உடனே என்னது வீரசேகரனை பற்றி இவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவு கிட்ட நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்து அவங்களுக்கு சரியா வந்து அவங்களுக்கு கேட்கல. உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து குருஜி வந்து அவங்க வள்ளிக்கிட்டையும் வேலன்கிட்டையும் சொல்றாங்க, வீரசேகரனை பத்தி வேதநாயகி ஏதோ ரஞ்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஆனா எனக்கு காது கேட்கல. ஆக மொத்தத்துல இவளுக்கும் வீரசேகரனோட கதை முடிஞ்சதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறது உறுதியாகி போச்சுது அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க வள்ளியும் சொல்றாங்க வேலன் கிட்ட, ஆமா எனக்கு அத்தை மேல தான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா வீரசேகரனோட கதையை முடிச்சுட்டாக்கி உங்க ரெண்டு பேரும் மேல பழிய போட்டுட்டு ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிலான்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏன்னா வீரசேகரன் உனக்கு தானே லாஸ்டா போன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களாதான் இருக்கும். ஆனா அம்மா போவாங்கன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒன்றை சிக்க வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லா திட்டமும் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது நம்ம கையங்குலமோ நம்ம பிடிக்கணுமே அப்படின்னு வள்ளி வந்து வேலன்கிட்ட சொல்லவும், அப்போ வேலன் வந்து அவங்க குறிச்சிக்கிட்ட சில விஷயத்த சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, நம்ம எப்படியும் நம்ம அவங்க தான் வந்து அதாவது தப்பு பண்ணினாங்கன்னா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி தம்பி நீ சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வேதநாயகியோட ரூமுக்கு வந்து குறிச்சி வந்து வராங்க. வந்துட்டு வேலன் சொன்ன மாதிரிக்கு அவங்க ஏதோ ஒரு ஆதாரத்தை வேதநாயகியோட பற்றி ஏதோ ஒரு ஆதாரத்தை வந்து அவங்க தேடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வேதநாயகி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத அவங்க வேலன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா. அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.